என் தமிழ் மக்களே, என் இதய துடிப்பு, என் தமிழ் மக்களே, நான் இத்தனை ஆண்டுகளாக தனிமையாக ஒரு சாமானியனாக வாழ்ந்து கொண்டிருந்தேன். இன்றைக்கு நான் பரப்புரைக்கு வந்திருக்கிறேன். ஏனென்றால் மக்களிடையே மக்கள் நிம்மதி இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைய கால அரசியல் சூழ்நிலை ரொம்ப மோசமாக இருக்கிறது. எத்தனை தலைவர்கள் வந்தாலும், எவ்வளவு பேர்கள் வந்தாலும், மக்களுக்கு நாட்டில் வாழ்வதற்கும் தனிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கும் ஒரு நிம்மதி இல்லாத வாழ்க்கையாக அமைஞ்சுக்கிட்டு இருக்கு. நான் ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் மக்களை சந்தித்து வழிமுறைகளை கேட்பதே ஒரு வேலையாக நான் செய்து கொண்டிருக்கிறேன். இன்று காலம் வரை அன்று காலம் வரை நான் பார்த்து மக்களுக்கு நல்லது நடக்குமா என்று நாங்கள் பார்த்தேன். என்று நடக்கும். அதனால் இந்த சமூகத்தில் நான் இந்த சமூக பொது சேவைக்கு நான் இறங்கிவிட்டேன். எங்களுடைய கட்சியானது ஐபிபி பார்ட்டி, அதாவது இந்திய புகார் சக்தி தலைவர் என்ற ஒரு கட்சியை அங்கீகாரம் பண்ணுவதற்கு கூட லஞ்சம் கேட்கிறார்கள். லஞ்சம் இல்லாமல் தான் நான் அங்கீகாரம் செய்வேன் என்று ஒரு கொள்கையோடு இருக்கிறார். மக்கள் அங்கீகாரம் கொடுக்கும் பொழுது தேர்தல் கமிஷனுடைய அங்கீகாரம் முக்கியம் என்றால் இன்றைய சூழ்நிலையில் தேர்தல் மேல் நம்பிக்கை இல்லாமல் ஆயிடுச்சு. தேர்தல் கமிஷன் மேல் நம்பிக்கை இல்லாமல் ஆயிடுச்சு. மக்கள் மத்தியில் ஒரு முழுமையான நம்பிக்கை இல்லாமல் எல்லா மக்களுக்குமே தெரியும். பொதுவாக இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்குமே எல்லாத்துக்குமே தெரியும். என்ன தெரியும்னா, இந்த அரசியல்வாதிங்க நமக்கு எதுவும் செய்ய போகிறதில்ல. எந்த ஒரு திட்டத்தை செய்தாலும் அரைகுறையான திட்டம். ஒரு திட்டம் போட்டோம்னா அந்த திட்டம் எல்லாமே அரைகுறையான திட்டம் தான். எதுவுமே நல்லது நடக்க மாட்டோம். மக்கள் சேவை செய்யக்கூடிய அரசியலமைப்பு சட்டத்தின்படி ஒரு அரசியலை நம்ம அமைச்சது மக்களுக்கு தான். ஆனால் மக்கள் இன்னைக்கு எவ்வளோ நிம்மதி கேட்டு இன்னைக்கு, அதாவது எப்படி சொல்கிறோன்னா, காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும்போது, எந்த ஆட்சியில் இருக்கும்போது ஊழல் நடந்தால் இன்றைக்கி பிஜேபி ஆட்சியில் பணத்தையே பின்னோட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கேயுமே பணத்துக்கு மதிப்பு இல்லை. இன்றைக்கி சராசரியாக சாமானிய மனுஷனாக வாழ்கிறதுனா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதே நேரத்தில் நான் ஒரு சாமானியன் தானே. எந்த ஒரு அரசியல் பின்புலம் கிடையாது. மக்களுடைய பலம் தவிர எனக்கு எந்த பலமும் கிடையாது. கோடான கோடி மக்களாகிய உலக தமிழர்களாகிய அனைவரும் சில வீடியோக்களை நான் போட்ட பிறகும் எனக்கு தனிப்பட்ட தொலைபேசியிலையும் என்னுடைய முகநூல் வாயிலாக மெசஞ்சர் மூலியமாகவும் எனக்கு பல இமெயில் மூலியமாக அன்பை செலுத்தி வருகிறேன். என்னுடைய அரசியலில் நான் ஆரம்பமாக இருக்கிறேன். ₹1 லஞ்சம் இல்லாமல் நேர்மையான ஒரு ஆட்சியை எனக்கு கொடுக்க முடியும். ஆனால் இந்த மக்கள் மத்தியில் நான் ஏதாவது தொகுதியில் போட்டியிட வேண்டும். அதனால் என்னுடைய சொந்த தொகுதியான திருச்சூர் தொகுதியில் நின்று வெல்வோம்ங்கிற நம்பிக்கையோடு மக்களாகிய இந்த சாமானியனாகிய ரியாஸ் என்ற என்னையை நீங்கள் கண்டிப்பாக ஆதரித்து நம் தென் மாநிலத்தில் முக்கியமாக வாய்ந்த இன்றைய காலம் வரைக்கும் தீராத ஒரு பிரச்சனையாக இருக்கிறது குடிநீர் பிரச்சனை. அந்த குடிநீர் பிரச்சனையை தீர்க்க வேண்டும். தமிழர்கள், உலகெங்கும் வாழக்கூடிய தமிழர்கள் அங்கங்கே ஒரு இணைப்பு இல்லாமல் அங்கங்கே தவித்து தனிமரமாக அவதிக்குள்ளாக இருக்க சூழ்நிலையும் நடக்கிறது. எல்லாருக்கும் எல்லாம் தெரிந்த விஷயமே. ஆனால் மக்களாகிய அதாவது சுருக்கமாக சொல்ல வந்தால், ஏமாறுறவங்க இருக்கிற வரைக்கும் ஏமாத்துறவங்க இருந்துக்கிட்டு தான் இருப்பாங்க. நம்ம ஏமாறுறத நம்ம நிறுத்தணும். அப்படின்னா என்ன பண்ணணும்? அரசியலில் சாமானிய மக்களாகிய அனைத்து தொகுதிகளிலுமே ஒரு சாதாரண சாமானியனாக ஒரு உண்மையான நேர்மையான மனிதர்களை சட்டமன்ற வேட்பாளர்களை தேர்ந்தெடுத்தீங்கன்னா அவங்களுக்கு அடிப்படையான விஷயங்கள் தெரியும். அவர்கள் மக்களுக்கு நல்லது செய்வாங்க. அதனால் எல்லா தொகுதிகளுமே சுயேட்சையாக அழைக்கக்கூடியவங்க அவங்களுக்கெல்லாம் நேர்மையானவர்களுக்கு வாக்களித்து வெற்றி அடை செய்து
அவர்கள்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு முதல்வர் வேட்பாளர் தேர்ந்தெடுப்பதற்கான சூழ்நிலையை ஏற்படுத்துங்க. அதாவது அரசியல் சாசனத்துப்படி எந்த ஒரு அரசியலையும் நம்ம தீர்மானித்து ஓட்டு போட்டால் கூட, அவங்க அரசாங்கத்தை ஆண்டால் கூட, மக்களாகிய நம்ம சமூக வெளியில் பொதுவில் நம்ம போராடினா கண்டிப்பாக மாற்றத்தை ஏற்படுத்தலாம். அதனால் நம்ம நீங்கள் பார்த்தீங்கன்னா 10 கோடி செலவு பண்ணி எம்எல்ஏ ஆகுறாங்க, ஆயிரக்கணக்கான கோடிகளை சம்பாதிச்சுட்டு போயிடுறாங்க. 20 கோடி செலவு பண்ணி எம்பி ஆகுறாங்க, ஆயிரக்கணக்கான கோடிகளை சம்பாதிச்சுட்டு போயிடுறாங்க. இப்படிலாம் சம்பாதிச்சு ஒரு மனிதனுக்கு தேவையான பணம் எவ்வளோ சொல்லுங்கள்? நம்ம காலையில் மதியமோ ராத்திரி 3 வேளை சாப்பிட்றோம், வாழ்கிறோம். நிம்மதியான வாழ்க்கைக்கு மனிதனுக்கு எவ்வளோ பணம் தேவைப்படும்? இவ்வளோ பணத்தை வச்சு என்ன செய்யக்கூடாது? அரசியல்வாதிகிட்ட இருக்கிற பணத்தை வாங்கி நம்ம மக்கள்கிட்டையும் கொடுக்கலாம், இந்தியாவில் கடனை கூட அடைக்கலாம். அந்த அடிப்படையில் இருக்கிறதுனால மக்களாகிய நம்ம ஏமாந்தது போதும். ஏமாத்துறவங்க, அதாவது ஏமாறுறவங்க இருக்கிறவங்களுக்கு ஏமாத்துறவங்க ஏமாத்துறாங்க. அதனால் மக்கள் எல்லாரும் கண்டிப்பாக விழிப்புணர்வோடு இருந்து ₹1 ஓட்டுக்கு வாங்காமல், அவங்க வாங்கி கொடுக்குற டீ வடையை வாங்கி சாப்பிடாம, ஓட்டுக்கு காசு வாங்காமல், நேர்மையான வேட்பாளர் தேர்ந்தெடுத்து ஒரு நல்லாட்சி அமைக்கிற ஒரு விழிப்புணர்வு ஆட்சி அமைக்கிற, மக்கள் மத்தியில் எந்த திட்டமும் ஒரு சரியான திட்டமாக இருக்கணும், அந்த திட்டம் முழுமையாக நிறைவேறணும். பொங்கலுக்கு கரும்பு 1000 ரூபா வாங்கி என்ன செய்யணும்? நீங்கள் பாருங்கள், எவ்வளோ பேர் எல்லாம் லோன் வாங்கி கடன் வாங்கி குடும்பம் நடத்திட்டு இருக்காங்க. தெரியாத விஷயம் இல்லை, எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான். இப்படியே போனோம்னா 2 எலெக்ஷனோட நம்ம நாட்டினுடைய சூழ்நிலையே மாறி போயிடும். அதனால் தயவு செய்து மதங்களை பேசிக்கிட்டு, இப்போ மதங்களை பேசுகிறோம், எந்த மதமாக இருக்கட்டும், நீங்கள் சயின்ஸ் பிரகாரம் மனுஷனுக்கு தேவையான ஒரு சயின்ஸ் கண்டுபிடிக்கிறான். அவன் எந்த மதத்தில் ஒன்று கண்டுபிடிச்சாலும் மக்கள் பயன்பாட்டுக்கு வரும்போது அதை எந்த மனிதன் கண்டுபிடிச்சிருங்க, மனிதனுக்கு தேவையானது தான் முக்கியம். அந்த மாதிரி வேட்பாளர்களையே எம்எல்ஏ வேட்பாளர், எம்பி வேட்பாளர்கள் ஜாதியை பார்க்காம நேர்மையான வேட்பாளரை தேர்வு பண்ணுங்க. அதனால் திருச்சூர் தொகுதியில் நான் போட்டியிட யோசனையிலையும் ஆலோசனையிலையும் இருக்கிறேன். மக்களாகி நீங்கள், சாமானிய மக்களாகி நீங்கள், நடுத்தர மக்களாகி நீங்கள், எனக்கு நான் ஒரு சாமானிய மக்களாகிய நானும் எனக்கு ஆதரவு தாருங்கள் 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 தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன்.